நீ இந்த தினைக்கும் வண்டி வாங்குறாங்களா இதை வாங்குறாங்களா நீ கேக்குறீங்க. அவங்களுக்கு வண்டி தேவை இல்லாம இப்ப ஜிஎஸ்டி குறைச்ச உடனே அவ்வளவு பேர் போய் வண்டியை வாங்கினாங்க. பாத்தியா இல்லையா நியூஸ்? எவ்வளவு பேர் போய் வண்டி வாங்குறாங்க வண்டி தேவை இல்லாமலா? தேவை. இதுவும் உங்களுக்கு எப்படி சாதகமா நீங்க மாத்திருக்கீங்க நான் சொல்லட்டுமா? இப்போ அடுத்த மாசம் இந்த தேதியில வேலை எல்லாம் குறையுது, ஜிஎஸ்டி குறையுதுன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு ஒரு 30 நாள் இல்ல 40 நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு வெயிட் பண்ண வச்சா என்ன பண்ணுவாங்க மக்கள்? 30 நாள்ல குறைய போதே, ஒரு 10 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், 20 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாரும் போய் கூட்டமா போய் வாங்குறாங்க. அதையே நீங்க இது பண்றீங்க. இப்ப நான் 10 நாள் சாப்பிடாம கிடந்தேன்னா என் முன்னாடி தோசையை வச்சாலும் நான் ஆவுன்னா சாப்பிடுவேன், பிரியாணி வச்சாலும் ஆவுன்னா சாப்பிடுவேன். ஏன்னா பசி. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நீங்க மாத்துங்க. என்ன பிஸ்கெட்டா? என்ன கோதுமை பிஸ்கெட்டா இது? கோதுமை பிஸ்கெட் முன்னாடி எவ்வளவு வாங்கிட்டு இருந்த? இப்ப எவ்வளவு வாங்கியிருக்க? முன்னாடி கோதுமை 18% இருந்தது, இப்ப 5% கொண்டு வந்திருக்காங்கல்ல. உனக்கு இப்ப இதுல லாபம் தானே? அதாவது கோதுமை ரவாவுக்கு எல்லாம் 5% ஜிஎஸ்டியா. அதுவே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா, சப்பாத்தி சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. அதுவே நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா நம்ம ஜிஎஸ்டி கொடுத்தா அந்த கோதுமை வாங்குறோம். அதுவே இந்த ரெடிமேட் சப்பாத்தி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஜிஎஸ்டி இல்லையா. ஹோட்டல்ல போய் சாப்பிடறவங்களும் வீட்டுல சமைச்சு சாப்பிடறவங்களும் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு சாப்பிடணும். ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி சாப்பிடற பணக்காரவங்க எல்லாம் ஜிஎஸ்டி கொடுக்க வேணாம். எல்லாமே பணக்காரங்களுக்குள்ளே பண்ணா எங்க நிலைமெல்லாம் எங்க என்ன பண்றது? டேட்டா வச்சிருக்கவங்க பேச முடியல.